சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் கிறிஷோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, எந்த உண்மையும் நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஆனால் விஜயாவுக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்த கிறிஷை அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இனி இந்த வீட்டில் அந்த கிறிஷால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே மீனாவும் பூவெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. என் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. கிறிஷையும் இன்னும் கொஞ்ச நாள் தான் வித்யா வீட்டில் தங்க வைக்க முடியும். என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி. அந்த சமயம் மீனாவும், என்ன ரோகிணி நீங்கள் பார்லருக்கு கிளம்பலையான்னு கேட்க, ஏன் மீனா, நான் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வீட்டில் இருந்தாலும் நிறைய வேலை இருக்குது. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்க, எங்கே போயிட்டு வரீங்க, ஏன் வீட்டில் இருக்கீங்கன்னு நான் ஏதாவது உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன்னா என்ன? எப்போ பார்த்தாலும் நான் என்ன செய்கிறேன்னு பார்க்குறதே உங்களுக்கும் முத்துவுக்கும் வேலையாயிருச்சு அப்படின்னு ரோகிணி பேச, உடனே மீனாவும், என்னங்க ரோகிணி, உங்கள் வேலைக்கு நீங்கள் கிளம்பலையான்னு கேட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது, ஏன் இவ்வளோ பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாங்க, வர வர அந்த வீட்டில் யாரும் என்னை மதிக்கிறதில்ல, அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே மீனா. நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு உண்மையை நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே வீட்டில் சொல்லி மாட்டி விட்டுட்டீங்க. இப்போ பாருங்கள், வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீ வெளியில் வேலைக்கு போகலான்னு விஜயாத்தை சொல்ல, என்னால் வெளியிலையும் வேலைக்கு போக முடியல. நீங்களும் பூ கொடுக்க கிளம்பி போயிட்டீங்க. இருக்கிற வேலை எல்லாத்தையும் என்ன செய்ய வச்சுட்டாங்க. அப்போ எனக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் நீங்களும் முத்துவும் தானே. அப்புறம் உங்ககிட்ட இப்படி பேசாமல் நான் என்னென்னு பேசுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி, என்னால் ஒன்றும் வீட்டில் யாரும் உங்களை மதிக்காமல் இல்லை. நீங்கள் சொன்ன பொய்யாலையும் நீங்கள் செஞ்ச தப்பாலையும் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறீங்க. நானாங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்தினேன். நீங்கள் தானேங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு விஜயத்தை மனசை மாற்ற ஏமாத்திருக்கீங்க. இதெல்லாம் நல்லது இல்லைல்ல, இதெல்லாம் தப்பு தானே. அப்போ உங்களை ரொம்ப நம்பின விஜயாத்தை உங்கள் மேலே கோவப்பட தானே செய்வாங்க. நீங்கள் செஞ்ச தப்புக்காக அனுபவிக்கிறீங்க. இதில் ஏங்க என் மேலே கோவப்படுறீங்க? இனி நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் கேள்வி கேட்கவே மாட்டேன் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவமாக பேசிட்டு கிச்சனுக்கு போயிட்டு யோசிக்கிறாங்க. என்னந்த ரோகிணி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க? நாங்கள் செஞ்சது எல்லாமே அவங்களுக்கு நல்லது தான், அதெல்லாம் புரிஞ்சுக்காம நாங்கள் மாட்டி விட்டுட்டோன்னு இன்னும் இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க. இந்த ரோகிணியை புரிஞ்சிக்கவே முடியல. இந்த ரோகிணி பக்கம் போகாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி, நம்ம பையன் கிறிஷ் வேறு அங்கே வித்யா வீட்டில் தனியாக இருக்கான். கிறிஷ் சாப்பிட்டானா இல்லை என்ன செய்கிறான்னு கூட எனக்கு ஒன்றும் தெரியல. இங்கேருந்து போய் கிறிஷை பார்க்கலான்னா விஜயார்த்தக்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். வீட்டு வேலையை செஞ்சுட்டியான்னு கேட்டு திட்டுவாங்க. சரி, நம்ம வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் மாடியில் போய் வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே வித்யாவும், சொல்லு ரோகிணி அப்படின்னு சொல்ல, இல்லை கிறிஷ் எப்படி இருக்கான், நான் நேற்று வரும்போது அவன் அழுதுகிட்டே இருந்தான், அதனால தான் எனக்கு மனசே சரியில்லைன்னு சொல்லும்போது, அப்போ உன் பையனை வந்து நீ பார்க்க வேண்டிதானே, இல்லை உன் பையனை உன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போக வேண்டிதானே, நீ இவ்வளோ யோசிக்கிற இல்லை, அப்போ எதுக்கு இங்கே கிறிஷை என் வீட்டில் தங்க வச்சுருக்க? உனக்கு உன் பையன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா நீயே வந்து முடிவெடுத்து உன்னை பற்றின உண்மையை சொல்லி கிறிஷை கூட்டிகிட்டு போய் உன் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது தான் உனக்கும் நல்லது, உன் பையன் கிறிஷோட வாழ்க்கைக்கும் நல்லது. அதை என்னைக்கு செய்ய போறியோ தெரியல அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. அதுக்குடனே இங்கே ரோகிணியும், அதெல்லாம் நடக்கும் வித்யா, ஆனால் கிறிஷ் சாப்பிட்டானா எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்ல, உன்னை பற்றியே தான் கேட்டுட்ருக்கான். அம்மா எப்போ வருவாங்க, அம்மா வந்ததுக்கப்புறமா அவங்களே எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தான். நான் இப்போ தான் பேசி அவனை நல்லபடியாக அங்கே சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்கேன். ஆமாம், நீ கிறிஷை பார்க்க எப்போ வர அப்படின்னு கேட்க, இல்லை வித்யா, இப்போ வர முடியாது போல். அதான் என் மாமியாரை பற்றி உனக்கே தெரியுமே, வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய வச்சு என்னை அவமானப்படுத்துறது அவங்களுக்கு ஒரு வேலை, அதில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் கழித்து அங்கே வர முயற்சி செய்கிறேன்னு சொல்ல, அப்படியா, சரி கிறிஷ்கிட்ட ஃபோனில் பேசுகிறியான்னு கேட்குறாங்க. உடனே சரி கிறிஷ்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, கிறிஷும், அம்மா எப்போம்மா என்னை பார்க்க வரீங்க, நான் தனியாக இருக்கம்மா, இங்கே பாட்டி வேற இல்லை, பாட்டியை கண்டுபிடிச்சிட்டிங்களா, பாட்டி எப்போம்மா என்னை பார்க்க வருவாங்க, என்னையும் பாட்டியவும் பேசாமல் நாங்கள் தங்கியிருந்தோம்ல அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு போங்களேம்மா, நான் தனியாக இருக்கம்மா, கஷ்டமாக இருக்குமா, நான் உங்கள் கூடவே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேனே, அங்கே மீனாத்தை என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அண்ணாமலை தாத்தா நான் வருவேன்னு எனக்காக காத்துக்கிட்டே இருப்பார், எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டுறேன்னு சொன்னார் தெரியுமா, நீங்கள் தாம்மா என்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கிறிஷ் வந்து சொல்லிகிட்ருக்க. உடனே ரோகிணியும், அதெல்லாம் நடக்கும் கிறிஷ், கொஞ்சம் பொறுமையாக இரு, அம்மா சொல்கிறேன்ல, நான் உன்னை வந்து பார்க்குறேன், ஆனால் விஜயாத்தை உனக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கும்போது நீ சரியாக சாப்பிட்றணும், உன் பாட்டி எங்கே இருந்தாலும் நான் கூப்பிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்ல, சரிம்மா நீங்கள் என்னை பார்க்க வருவீங்கல்ல அப்படின்னு கேட்டுட்டு ஃபோனை வைக்க, உடனே வித்யா சொல்கிறாங்க, உன் அம்மா ரோகிணி எப்போ தான் திருந்துவாளோ, அவள் வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறவ எப்போ தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்காக உன்னை தேடி வருவாளோ தெரியல கிறிஷ், சரி நீ போய் விளையாடு, எனக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் கிறிஷுக்கு தன்னுடைய பாட்டி ஞாபகமாகவே இருக்குது.
பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கூட அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் இப்போ பாட்டி எங்கே இருக்காங்கன்னு தெரியல. என் அம்மாவும் என்னை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு கிரிஷ் வந்து யோசிக்கிறான். இங்கே ரோகிணி கிரிஷ்கிட்டையும் வித்யா கிட்டேயும் பேசிட்டு அங்கே திரும்பி பார்க்கும்போது மீனா நிற்கிறத பார்க்குறாங்க. உடனே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. இந்த மீனா இப்போ இங்கே எப்போ வந்தாங்க? நான் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களா என்ன? வித்யா கிட்டேயும் என் பையன்கிட்டேயும் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தனே, ஆனால் இந்த மீனா வந்ததை நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக மீனா நீங்களா அப்படின்னு கேட்க, ஏன் ரோகிணி, நான் இங்கே வரக்கூடாதா? இல்லை நான் வருவேன்னு நீங்கள் எதிர்பார்க்கலையா என்ன? ஆமாம், உன் பாட்டியை நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வருவேன்னு யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க? நீங்கள் கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருந்த மாதிரியே பேசிகிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லை, நானும் உன்னை வந்து பார்க்குறேன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. கிறிஷோட பாட்டியை தான் இப்போ எல்லாரும் தேடிட்டு இருந்தோம். அப்போ கிறிஷோட பாட்டியை பற்றி நீங்கள் பேசுனீங்களா யார்கிட்டயும் கேட்க, என்ன மீனா நீங்கள், நான் என்ன பேசினேன், யார்கிட்ட பேசினேன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பேசுனது யார் என்ன ஏதுன்னு இந்த மீனாக்கு தெரியல. ஆனால் சந்தேகப்படுறாங்க. ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு நினச்ச ரோகிணி, நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா? நீங்கள் கூட தான் உங்கள் அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டா இருக்கேன். உங்களுக்கு வேறு வேலை இல்லை, என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு உங்ககிட்டையும் முத்துக்கிட்டையும் எவ்வளவோ சொல்லியும் 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல. உங்களை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏங்க, இது என்னோட ஃபோனுங்க, யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். நீங்கள் கிளம்பி போகிறீங்களா மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சரியாக பதில் பேசாமல் அங்கேருந்து கிளம்ப மீனாவுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது. இல்லை, இந்த ரோகிணி கிறிஷ்கிட்ட தான் ஃபோனில் பேசியிருப்பாங்க போல். கிறிஷோட பாட்டியை பற்றி தான் பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ஒருவேளை கிறிஷை இவங்க தான் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து யார் வீட்லேயும் தங்க வச்சுருப்பாங்களா என்ன? எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது. ரோகிணி கிறிஷ்கிட்ட தான் இவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க. அதனால தான் உன் பாட்டியை நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை கிறிஷோட அம்மாவா இவங்க? ஒன்றுமே புரியல, ரொம்பவே குழப்பத்துலலாம் இருக்குது. இவங்க உண்மையாகவே கிறிஷோட அம்மா வந்து கூப்பிட்டு போயிருந்தா கண்டிப்பாக கிறிஷ் இத்தனை நாள் நம்ம வீட்டில் தங்கியிருந்ததுக்கு தேடி வந்து நம்மளுக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க. இல்லை தன்னுடைய அம்மா எங்கேன்னு நம்மக்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் கிறிஷோட அம்மா நம்மளை பார்க்கக்கூடாது, அவங்கள பற்றின உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக யாருக்குமே தெரியாமல் கிறிஷை ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏதோ ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஆனால் ரோகிணிக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு மட்டும் ரொம்ப தெளிவாக புரியுது. ரோகிணி இன்னைக்கு உண்மையை சொல்லாமல் சமாளிச்சுட்டு கிளம்பி போகிறாங்க. ஆனால் தினமும் இப்படி இருக்க முடியாதுல்ல. தப்பு செஞ்சவங்க ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிக்கிட்டே ஆகணும்ல. ரோகிணியும் அப்படி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரோகிணி என்ன சொன்னாலும் உண்மை ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரதான் போகுது அப்படின்னு மீனா ரோகிணியை பற்றி யோசிக்கிறாங்க. மீனா தன்னுடைய அம்மா சந்திரா கிட்ட பேசிகிட்டு இருந்தது, மீனா அவங்க அம்மா கடைக்கு வந்ததுன்னு எல்லாத்தையும் அந்த கோயிலுக்கு வந்த இங்கே கிறிஷோட பாட்டி பார்த்ததால பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. அப்போ மீனாவோட அம்மாவும் இங்கே தான் கடை வச்சுருக்காங்களா? மீனாவும் அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறதுனால நான் இங்கே வரதெல்லாம் மீனாக்கு தெரிஞ்சா நானும் வசமாக மாட்டிப்பேனே. இனி இங்கே வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நான் வேறு எங்கேயாவது கிளம்பி போயிடணும். ரோகிணி எப்பயுமே இங்கே கிறிஷை நல்லா பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி வந்தா, இந்த ரோகிணி என்னடானா இங்கே கிறிஷோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் அந்த ஸ்கூல்ல இருந்து கிறிஷையும் கூட்டிகிட்டு போயிட்டா. இப்போ என் பேரன் கிறிஷ் எங்கே இருக்கான், என்ன செய்கிறான், இல்லை வந்து கிறிஷை வந்து ரோகிணி எங்கே தங்க வச்சுருக்கா, ஒன்றுமே புரியல. தன்னுடைய வாழ்க்கைக்காக என்னை பற்றி யோசிக்கலனாலும் பரவாயில்ல, கிறிஷை பற்றியாவது ரோகிணி யோசிக்க வேண்டாமா? நான் இப்போ எங்கே போகிறது, எங்கே தங்குறது, இல்லை எங்கே தான் நான் சாப்பிட்றது, ஒன்றுமே புரியல. என் பொண்ணு ரோகிணியால் எனக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு அழுதுகிட்டே யாரும் தன்னை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கிறிஷோட பாட்டி. கிறிஷோட பாட்டியும் அங்கே தன்னுடைய வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கோயிலில் போய் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க. கிறிஷை பற்றின ஞாபகம் அவங்களுக்கு நிறையா வருது. பேசாமல் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி என் பேரன் எங்கே இருக்கான்னு கேட்போமா, இல்லை ஏதாவது ரோகிணிக்கிட்ட நம்ம பேசலாமா வேண்டாமா, அந்த ரோகிணி திருந்தாததுக்கு பேசாமல் வீடு தேடி ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு ரொம்பவே யோசனை பண்ணிகிட்ருக்குறாங்க கிறிஷோட பாட்டி. மீனா பூ கொடுக்க போகிறாங்க. அந்த சமயம் அவங்க கூட வேலை பார்க்குற அந்த அக்காங்களை பார்க்க போக அவங்க எல்லாரும் உட்காந்து ஏதோ பேசிகிட்ருக்குறாங்க. அதில் ஒரு அக்காவும் அழுதுட்டுருக்கிறத மீனா கவனிக்கிறாங்க. அக்கா என்னக்கா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையாக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் மீனா, எனக்கு இப்போ கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, என்னக்கா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதான் உனக்கே தெரியுமே, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, எனக்கு பணம் வேணும். பக்கத்தில் ஒரு கடையில் மாதம் ஏதாவது ஒரு நல்ல பொருள் வாங்கிறதுக்காக மாதம் பணம் கொடுத்து வச்சுருந்தேன். அங்கே போய் கேட்டால் பணத்தெல்லாம் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க மீனா அப்படின்னு சொல்ல, யாரோட கடைக்கான்னு கேட்க, மனோஜோட கடையை பற்றி பேசுகிறாங்க.
மாதம் மாதம் பணம் கொடுத்து நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. இப்போ என்னால் அடுத்த மாதத்துலேருந்து பணம் கொடுக்க முடியாது. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் தர முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க மீனா அப்படின்னு சொல்ல, அக்கா அந்த கடை எங்கே இருக்குது, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அந்த அக்காவை வந்து கூட்டிகிட்டு போக, அது மனோஜ் ரோகிணியோட கடைன்னு தெரியாமையே மீனா அங்கே போகிறாங்க. அக்கா இந்த கடையிலேயே அக்கா நீங்கள் பணம் கொடுத்தீங்க மாதம் மாதம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா நம்பி பணத்தை கொடுத்து இப்போ ஏமாந்து போய் நிற்கிறேன். எனக்கு எந்த பொருளும் வேண்டாம், கொடுத்த பணத்தையாவது திருப்பி தாங்கன்னு சொன்னால் தர முடியாதுன்னு பேசுகிறாங்க. அக்கா நீங்கள் வாங்கக்கா, இது வேற யாரும் இல்லை, என் வீட்டுக்காரரோட அண்ணன் கடை தாக்கா, நான் பேசினா கண்டிப்பாக பணத்தை திருப்பி தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே போகிறாங்க. எங்கே இந்த கடையோட ஓனர் மனோஜ் எங்கன்னு கேட்க, நீங்கள் யாருமா, நீங்கள் வந்து இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லி அனுப்பிட்டேன்ல பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு. ஏன் நீங்கள் பணத்தை கொடுக்கும்போதே சொன்னோமே, நீங்கள் தொடர்ந்து பணத்தை கொடுத்தாதான் நீங்கள் எதிர்பார்த்த பொருளை வாங்க முடியும், இடையில பணம் கொடுக்கலனா திருப்பி எந்த பணத்தையும் தரமாட்டோன்னு. இப்போ என்ன இவங்களை கூப்பிட்டு வந்து பிரச்சனை செய்கிறீங்களான்னு கேட்க, உடனே மீனா சொல்கிறாங்க, இந்த கடையோட ஓனரும் எங்கள் சொந்தக்காரங்க தாங்க, நாங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கிறோம். அது எப்படி பணம் கட்டின நாங்கள் திருப்பி பணத்தை கேட்டால் தர முடியாதுன்னு சொல்லுவீங்க, எங்கள் பணம் எங்களுக்கு வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பிரச்சனை செய்கிறாங்க. அந்த சமயம் அங்கே முத்து வந்து ஃபோன் பண்ண மீனா இங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முத்துவும் வந்துட்டு, என்ன நீ என்னவோ கடையோட ஓனர் மாதிரி பேசிகிட்டு இருக்க, இது எங்கள் அண்ணன் கடை தான், முதல்ல அந்த மனோஜ் வரட்டும் ரோகிணி வரட்டும் அப்படின்னு முத்து பிரச்சனை செஞ்சிட்ருக்க. அங்கே உடனே ராஜாவும் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி வர வச்ச உடனே ரோகிணி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா உங்கள் தம்பி முத்து வேணும்னே பிரச்சனை செய்ய கடைக்கு வர வந்துட்டான், இவனெல்லாம் எதுக்குங்க கடை பக்கம் வர விடுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வர, அங்கே வந்த மனோஜும் முத்து என்னாச்சுன்னு கேட்க, அங்கே மீனாவுக்கு தெரிஞ்ச அந்த அக்கா சொல்கிறாங்க, இல்லைங்க நான் மாதம் மாதம் பணம் கொடுத்துட்ருந்தேன், இப்போ எனக்கு அந்த பணம் திருப்பி வேணும்னு கேட்டால் இவர் முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு அங்கே வந்தவங்களும் சொல்ல, உடனே மனோஜும் போதும் முத்து, தேவையில்லாமல் என் கடையில் பிரச்சனை செய்யாத, உனக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி என் கடையிலே வந்து பிரச்சனை செய்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் வச்ச அந்த பணத்தெல்லாம் எடுத்து, என்ன வெறும் 25,000 பணம் தானே, அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக அங்கே ஏற்கனவே வச்ச பணத்தை எடுத்து பார்க்க அங்கே பணமே இல்லைன்னு மனோஜும் ரொம்ப பேரதிர்ச்சியோட, ரோகிணி அங்கே வச்ச இடத்துல பணம் இல்லை ரோகிணி, அப்புறம் எப்படி நம்ம கஸ்டமர் இப்படி கேட்டு வந்தால் பணத்தை திருப்பி தரது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல, உடனே முத்து என்ன நீயும் நடித்து ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முத்து நிஜமாவே அங்கே பணம் வச்ச இடத்துல பணம் இல்லை, எப்படி பணம் இல்லைன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, அக்கா இங்கே ஏதோ பிரச்சனை போல், நீங்கள் நாளைக்கு வாங்கக்கா, கண்டிப்பாக இவங்க பணம் கொடுப்பாங்க, என்ன ஏதுன்னு நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவங்கள அங்கேருந்து அனுப்பிவிட ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. மீனா ரோகிணியை கவனிக்கிறாங்க. ரோகிணி எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாக நிற்க, ஒருவேளை இந்த பணம் இல்லாதது ரோகிணிக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன? ஏன்னா பணம் இல்லைன்னு மனோஜ் இவ்வளோ பதட்டமாக பேசும்போது ரோகிணி ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி அமைதியாக நிற்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பதட்டமுமே இல்லையே அப்படின்னு மீனா வந்து பார்க்க, உடனே முத்து சொல்கிறாரு, நீலாம் எப்படி தான் கடை நடத்துகிறியோ தெரியல, உன் கடையில் வச்ச பணத்தை வேறு யார் வந்து எடுத்திருப்பாங்க, ஒன்று இந்த பார்லலம்மா எடுத்திருக்கணும், இல்லைனா நீ எடுத்திருக்கணும், என்ன 2 பேரும் ஏமாத்துறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை முத்து உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, அது உன்னுடைய பணம், இது உன்னுடைய கடை, உனக்கு வந்த பிரச்சனையை நீ தான் பார்த்துக்கணும், அவங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நீ நாளைக்கு தரல, அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அங்கேருந்து முத்து கூப்பிட்டு போயிடுறாரு. ஆனால் ரோகிணி யோசிக்கிறாங்க, நல்ல வேலை முத்து இங்கேருந்து கிளம்பிட்டாரு, ஆனால் கடையில் வச்ச பணம் இல்லைன்னு இங்கே வந்து மனோஜ் கண்டுபிடிச்சிட்டாரே, அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு வேற தெரிஞ்ச அவ்வளவுதான், மனோஜனை கண்டிப்பாக சும்மா விட மாட்டார். மீனாவும் முத்துவும் வேற கடைக்கு வந்துட்டு போயிருக்காங்க. வீட்டில் போய் இதை பற்றிலாம் பேசினா விஜயாத்தை என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க, அண்ணாமலை மாமா என்னை சந்தேகப்பட்டுட்டாருன்னா என்ன செய்கிறது அப்படின்னு ரோகிணி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கடையில் வேலை பார்க்குற ராஜா சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் தான் கடையோட ஓனராக இருக்கீங்க, கடையிலையே 2 பேரும் எப்பயுமே இருக்கும்போது நாங்கள் யாரும் இங்கே வந்து பணத்தை எடுக்க வாய்ப்பே கிடையாதுன்னு, அது மட்டும் இல்லை அங்கே சிசிடிவியில் யார் வந்து பணத்தை எடுத்தாங்கன்னு நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, மனோஜும் அங்கே சிசிடிவியில் யார் வந்தாங்க எப்படி பணத்தை எடுத்தாங்கன்னு பார்ப்போம்னு நினைக்கும்போது, அந்த சமயம் சிசிடிவி வேலை செய்யலைன்றதை கண்டுபிடிக்க, அப்போ யாரோ திட்டம் போட்டு தான் வந்து பணத்தை எடுத்திருக்காங்களோ, இத்தனை நாள் இது தெரியாமல் பணம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் இருந்துட்டேனே, இப்படில நான் வந்து எல்லாரும் கஸ்டமர்கிட்டையும் பணத்தெல்லாம் வாங்கியிருக்கேன், இப்போ பணம் இல்லைன்னு தெரிஞ்சால் அவ்வளவுதான். இன்றைக்கி மீனாவுக்கு தெரிஞ்சவங்க இனி எனக்கு எந்த பொருளும் வேண்டாம், நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு வந்து கேட்டுட்டாங்க, இதே மாதிரி கஸ்டமர் எல்லாரும் வந்து நின்னா அவங்க பணத்தை நான் எப்படி திருப்பி தருவேன்? நம்ம கடைக்கு வேலைக்கு சேர்ந்த அந்த ராணியும் ராணியோட வீட்டுக்காரர் ராஜாவும்
நல்ல யோசனை சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா நல்ல வருமானம் வருதுன்னு நெனச்சேன். ஆனா இப்படி ஒரு பிரச்சனையில நான் மாட்டிப்பேன்னு எதிர்பார்க்கலையே! பணத்த யார் எடுத்தாங்கன்ற உண்மையவும் கண்டுபிடிக்க முடியாது போல. சிசிடிவி வேலை செய்யாமல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டுருக்காங்க. உடனே ரோகிணி தான் மேல எந்த தப்பும் வரக்கூடாதுன்னு மனோஜ திட்டுறாங்க. "என்ன மனோஜ் நீ? கடையோட ஓனரா இருக்க. சம்பாதிச்ச பணத்த சரியா கவனமா வைக்க தெரியாதா? இதெல்லாம் முத்து இனி வீட்ல போய் சொன்னா நீ தானே அவமானப்பட்டு நிக்கணும்னு சொல்ல." "இல்ல ரோகிணி, நான் சரியா கவனமா தான் இருந்தேன். ஆனா எப்படி பணம் இல்லாம போச்சுன்னு தெரியல. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. சிசிடிவில அங்க பணம் எடுக்க வந்தவங்க அப்ப மட்டும் தான் அந்த சிசிடிவி வேலை செய்யாம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே இருக்குதே. யாரோ திட்டம் போட்டு தான் ரோகிணி நம்மள ஏமாத்தியிருக்காங்க." அப்படின்னு ரோகிணி மேல சந்தேகப்படாம மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாம நிக்கிறாரு. இங்க ரோகிணியோட அம்மா எங்க தங்குனாலும் மீனாவும், முத்துவும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல எங்கேயும் போக முடியாம ஒரு இடத்துல சரியா சாப்பிடவும் செய்யாம அங்கேயே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால அவங்கள கவனிக்கவும் யாரும் இல்ல. வீட்லயும் சரியா தங்கி ரெஸ்ட் எடுக்கவும் இல்லன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மீனாவுக்கு எல்லா கோயிலும் எங்கே இருக்குன்னு தெரியும். நம்ம அங்கே தான் இருப்போன்னு கண்டிப்பாக தேடிட்டு இருப்பாங்க. அதனால எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஒரு இடத்துல தங்குறாங்க. அங்கே சரியாக சாப்பிடாததுனால அவங்க அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கடையிலேருந்து வீட்டுக்கு வந்த மனோஜ் உடனே விஜயா கிட்ட சொல்கிறாங்க. "அம்மா, அங்கே கடையில் வச்ச பணத்தை யாரோ எடுத்துட்டாங்கம்மா" அப்படின்னு சொல்ல, மனோஜ் என்ன சொல்கிறேன்னு கேட்க, "ஆமாம்மா, கடையில் வச்ச 3,00,000 ரூபா பணம்மா. அந்த பணம் எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியலம்மா. யாரோ திட்டம் போட்டு எடுத்த மாதிரி இருக்குமான்னு சொல்ல, உடனே அங்கே வந்த முத்து, "ஆமாம், உன் கடைக்கு திட்டம் போட்டு வேற வராங்க. நீ கடையோட ஓனரா எப்பயுமே கடையில் தானே இருப்ப. இல்லை பொறுப்பு இல்லாமல் இங்கே வேலை பார்க்குறவங்கள கவனிக்க வச்சுட்டு நீ வெளியில் கிளம்பி போயிடுவியா? வீட்லேயும் நல்லா படிச்சுட்டு வேலைக்கே போகாமல் இருந்தவன் தானே. உனக்குன்னு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தா இப்படி தான் நடக்கும். எந்த வேலையிலையாவது பொறுப்பாக இருந்திருக்கிறியா? நீ மற்றவங்கள ஏமாத்தணும்னு நினச்ச. கஸ்டமர் கிட்ட பணத்தை வாங்கிட்டு திருப்பி தரக்கூடாதுன்னு அங்கே ஸ்டாஃப் கிட்டலாம் நீ சொல்லி வச்சுருக்கல்ல. அப்போ அது அடுத்தவங்கள ஏமாத்துற மாதிரி தானே. நீ அடுத்தவங்கள ஏமாத்துனா உனக்கு இந்த நிலைமை தான் வரும். உன்னையும் யாரோ ஏமாற்றி உன் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல. கொஞ்சம் கூட கவனமே இல்லை. நீ எல்லாம் பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன். என்ன மாதிரி உன்னால் முன்னேற முடியாது, சம்பாதிக்க முடியாதுன்னெலாம் இனி என் முன்னாடி நின்று பேசினேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, "நீ அமைதியா இரு முத்து. என் பையனை பற்றிலாம் அப்படி பேசாத. என்ன, வெறும் 3,00,000 பணம் தானே. இதை விட அதிகமாக மனோஜால் சம்பாதிக்க முடியும். நீ எல்லாம் ஒன்றும் பேச தேவையில்ல." "மனோஜ், எப்படி மனோஜ் இதெல்லாம் நடந்ததுன்னு?" கேட்க, "தெரியலம்மா, யாரோ பணத்தை எடுத்திருக்காங்கம்மான்னு சொல்ல." "ஆமாம் மனோஜ், அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் அங்கே நம்ம கடையில் தானே தங்குறாங்க. ஒருவேளை அவங்க திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருப்பாங்களோ, பணத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே மனோஜும், "இல்லைம்மா, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள நம்பி நம்ம கடையில் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரியாக செய்வாங்கம்மா. அவங்களால தாம்மா, அவங்க கொடுத்த யோசனையால் தான் கஸ்டமர் நிறைய பேர் பொருள் வாங்கணும்னு சொல்லி மாதம் மாதம் பணத்தை கொடுத்துட்ருந்தாங்கம்மா. அதன் மூலமாக நல்ல லாபம் வந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக அவங்க அப்படி எடுத்திருக்க மாட்டாங்கம்மா பணத்தை." அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை, "யாரையும் சந்தேகப்படாமல் இருக்க முடியாது. சாதாரண வேலையாக செஞ்சுருக்காங்க. 3,00,000 பணத்தை எடுத்திருக்காங்களே. ஏன் மனோஜ், நீ கடையில் தானே இருந்த, அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல, எப்போ நடந்தது, யார் எடுத்தான்னு தெரியலப்பா. சிசிடிவியை பார்க்கலான்னா அந்த அந்த சமயம் சிசிடிவி வேலை செய்யாமல் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. என்ன செய்யன்னு தெரியல. அதில் வேற கஸ்டமர் 2-3 பேர் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்க, அந்த பணத்தை பார்க்கும்போது தான்ப்பா தெரிஞ்சுது, இப்போ கஸ்டமருக்கு நான் பணத்தை திருப்பி தரணும். அந்த பணமும் என்கிட்ட இல்லைப்பா. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குதுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். மனோஜோட கடையில் இப்படிலாம் நடந்திருக்குன்னு விஜயா வீட்டில் உள்ள எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பதட்டமாகவும் பேரதிர்ச்சியோடையும் இருக்காங்க. அப்போ ரோகிணி யோசிக்கிறாங்க, நம்மளை பற்றின உண்மை தெரிய வாய்ப்பு இல்லை. உண்மையை கண்டுபிடிக்கவும் முடியாது, அந்த பணத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. பார்த்துக்கலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. எங்கள் கிறிஷோட பாட்டி எங்கே போகன்னு தெரியாமல் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நேரம் ஆகியும் எந்திரிக்கவே இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களும், "இந்த அம்மா யாரு, இங்கே தங்கியிருக்காங்க?" அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடும்போது அவங்க எந்திரிக்கவே இல்லை. அந்த பக்கமாக வந்த போலீஸை கூப்பிட்டு, "இந்த அம்மா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க யார் என்னன்னு தெரியல. ரொம்ப நேரமாக கூப்பிட்டும் எந்திரிக்காமையே இருக்கிறாங்க. சார் கொஞ்சம் பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த போலீஸும் அவங்கள எழுப்பி பார்க்குறாங்க. அந்த சமயம் மெதுவாக எந்திரிச்ச இங்கே கிறிஷோட பாட்டி மயங்கிடுறாங்க. இதை பார்த்து அங்கே உள்ளவங்களும், "இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு?" சொல்லும்போது, முடியாமல் இருந்திருப்பாங்க போல், சரியாக சாப்பிடவும் இல்லை போல், 2 நாளாக இங்கே தான் தங்கியிருக்காங்க. ஆனால்
இவங்க எந்திரிக்காமல் இருக்கிறத பார்த்து தான் சந்தேகத்தில் உங்களை கூப்பிட்டோம். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்ல, முதல்ல அந்த தண்ணியை எடுங்க அப்படின்னு தண்ணியெல்லாம் முகத்தில் தெளித்து அவங்கள எந்திரிச்சு உட்கார வைக்க, மெதுவாக கண் முழிச்ச இங்கே கிறிஷோட பாட்டியும் என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லைம்மா நீங்கள் யார், இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்களே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடலையா, நீங்கள் மயங்கிட்டீங்கம்மா, நாங்கள் தான் தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி உட்கார உட்கார வச்சுருக்கோம், நீங்கள் எங்கே தங்கியிருந்தீங்க இத்தனை நாள், உங்களை இந்த இந்த பக்கம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அந்த பக்கமாக வந்த போலீஸும் கேட்கும்போது, இல்லைங்க நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன், எனக்குன்னு யாருமே இல்லைங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் பசங்க யாராவது இருக்காங்களா, தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா சொல்லுங்கள், நாங்கள் கூப்பிட்டு போய் விடுறோன்னு சொல்லும்போது, அதுக்கு மேலே கிறிஷோட பாட்டியால் பேச முடியல. அவங்க சாப்பிடாததுனாலையும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்ததுனாலையும் அவங்கள கவனிக்க ஆள் இல்லாததுனால அவங்களுக்கு எதுவுமே பேச முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்க. உடனே அங்கே வந்தவங்களும் அவங்க கையில் இருந்த பையை வாங்கி பார்க்குறாங்க. ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு பார்க்கும்போது, அங்கே வந்து கிறிஷோட பாட்டி, கிறிஷ், ரோகிணின்னு ஒன்றா எடுத்துக்கிட்டு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அது பின்னாடி ரோகிணி எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்ற விவரமும் அவங்களுக்கு போலீஸ்க்கு தெரிய வருது. உடனே ஒருவேளை இது இவங்களோட பொண்ணா இருக்குமா? இவங்க தான் இங்கே தங்கியிருக்கிறாங்களா என்ன? அப்போ இந்த அம்மா எதுக்கு இங்கே கஷ்டப்படணும்? நம்ம கூப்பிட்டு போய் இந்த இடத்துலையே விட்டுருவோம். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக இது இவங்க பொண்ணாக இருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க பொண்ணு இருக்கும்போது இவங்க எதுக்காக இங்கேருந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெதுவாக கிறிஷோட பாட்டியை அங்கே ரோகிணியோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்கன்னு தெரியாமல் கிறிஷோட பாட்டியும் மெதுவாக அங்கேருந்து கிளம்பி வராங்க. விஜயாவோட வீட்டுக்கு போலீஸ் வந்து ரோகிணியோட அம்மாவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அங்கேருந்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க. இது தெரியாத கிறிஷோட பாட்டி சரியாக சாப்பிடாததுனாலையும் அங்கே வந்து அவங்களுக்கு யார்கிட்டையும் பேசக்கூட முடியாத நிலமையில் இருந்ததாலையும் இங்கே என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அங்கே போலீஸ் வந்து ரோகிணியோட அம்மாவை விஜயாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. விஜயாவோட வீட்டுக்கு போலீஸ் வந்ததை பார்த்துட்டு அங்கே இருந்த விஜயாவும், சார் என்னாச்சு சார், மறுபடியும் எனக்கு எதுவும் பிரச்சனையா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு பதட்டமாக கேட்க, மனோஜ், முத்து எல்லாரும் இங்கே வாங்கலை அப்படின்னு கூப்பிட ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. போலீஸ் வந்திருக்காங்க, எதுக்குன்னு கேளுங்க, நான் எந்த தப்பும் செய்யலைங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே வந்த முத்துவும், சார் என்னாச்சு சார்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை, இங்கே ரோகிணி யாரு, கொஞ்சம் அவங்கள கூப்பிடுங்க, அவங்கள பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்ல, மனோஜ் அந்த பார்லர் அம்மாவை தேடி தான் வந்திருக்காங்க, என்ன மறுபடியும் அந்த பார்லர் அம்மா ஏதாவது பெரிய தப்பு செஞ்சுட்டாங்களா என்ன, நம்ம வீட்டுக்கு தெரியாமல், கூப்பிடு அந்த பார்லர் அம்மாவை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அங்கே ரோகிணியும் வந்துட்டு, என்ன மனோஜ் அப்படின்னு கேட்க, போலீஸ் வந்திருக்காங்க, ஒன்றை தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, என்ன செஞ்ச ரோகிணின்னு கேட்க, நான் என்ன செஞ்சேன், பார்லருக்கு போனேன், என் வேலையை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், மற்றபடி நான் எந்த தப்பும் செய்யவே இல்லையே சார், என்ன சார்னு கேட்கும்போது அந்த சமயம் கிறிஷோட பாட்டியை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டுறாங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, தன்னுடைய அம்மாவை பார்த்த ரோகிணி கண்கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் கூட வந்தது போலீஸ் ஆச்சே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி. கிறிஷோட பாட்டி சரியாக சாப்பிடாததுனால அவங்களால நிற்கக்கூட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே அங்கே வந்த மீனாவும், ஏங்க கிறிஷோட பாட்டிங்க, அவங்கள உள்ளே கூப்பிட்டு உட்கார வைப்போம், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி, சார் இவங்களை தெரியும் சார், கிறிஷோட பாட்டி தான் சார் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிங்க, இவங்கள முதல்ல உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாவும், ஆமாம் இந்த அம்மாவை எங்கே சார் பார்த்தீங்க, ஏன் சார் இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் இந்த அம்மாவோட பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு வராமல் வேற எங்கே கூப்பிட்டு போகிறதுன்னு கேட்க, யார் சார் இந்த அம்மாவோட பொண்ணு, நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரியல சார், ஏற்கனவே இந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி போயிட்டு தான் இந்த முத்துவும் மீனாவும் தான் சொன்னாங்க, ஆனால் இப்போ இவங்களை எங்கே பார்த்தீங்க, எதுக்காக இங்கே மறுபடியும் கூப்பிட்டு வந்தீங்க, ஒன்றுமே புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே அண்ணாமலை, ஆமாம் சார் இவங்க எங்கே இருந்தாங்க, இவங்களை நாங்கள் தேடிட்டு இருந்தோமேன்னு சொல்லும்போது, அப்போ உங்கள் வீட்டில் தான் இவங்க தங்கியிருந்தாங்களான்னு கேட்க, இல்லை எங்களுக்கு தெரிஞ்சவங்க, மற்றபடி எங்களுக்கு சொந்தக்காரங்களாம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்க, இங்கே ரோகிணி தன்னுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு அழுதுகிட்டே நிற்க, ஏம்மா ரோகிணி, நீங்கள் தானே இவங்க பொண்ணு, அப்போ இவங்களை நீங்கள் தானே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் இவங்க என் அம்மா இல்லை அப்படின்னு சொல்ல, அவங்க பையில இருந்து அங்கே போலீஸ் எடுத்த அந்த ஃபோட்டோவை விஜயா முன்னாடி, அண்ணாமலை முன்னாடி, எல்லார் முன்னாடி போலீஸ் காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே மீனாவும் அந்த ஃபோட்டோவை கையில் வாங்கி பார்த்துட்டு, இங்கே பாருங்களேன் ரோகிணி, கிறிஷோட பாட்டின்னு எல்லாரும் ஒன்றா நின்ன ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ரோகிணி, நான் கூட அன்னைக்கு நீங்கள் ஃபோனில் யார்கிட்டயோ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு கிறிஷ் உங்களோட பையனாக இருப்பானோன்னு கூட சந்தேகப்பட்டேன், ஆனால் உண்மையாகவே அதுதான் உண்மையா என்ன, இவங்க உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்காங்களா, இவங்க உங்கள் அம்மாவா அப்படின்னு மீனா கேட்க, மீனா கொஞ்சம் அமைதியாக இருங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அங்கே வந்த போலீஸும், ஆமாம்
இவங்கள நாங்க பார்த்தப்ப என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு, எனக்கு பெருசா யாருமே இல்ல அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா, அவங்க பையில இருந்த இந்த ஆதாரத்த பார்த்தோம். ஃபோட்டோக்கு பின்னாடி இருந்த இவங்க அ பொண்ணு எங்க தங்கியிருக்காங்க அப்படின்ற எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது. ஆதாரம் கிடைக்க இங்க கூப்பிட்டு வந்தோம். அந்த அம்மா பையில இருந்து தான் இது எல்லாத்தையுமே எடுத்தோம் அப்படின்னு சொல்ல, ரோகிணி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. எங்க அம்மா எங்க போனாங்க? அவங்கள கண்டுபிடிக்க முடியலையேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, இப்படி போலீஸோட வந்து என்ன மாட்டி விடுற மாரிலாம் செஞ்சுட்டாங்க. என் அம்மா பையில இருந்த ஆதாரத்த பார்த்து தான் என் அம்மாவ இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் தான் இவங்களோட பொண்ணுன்றத இங்க போலீஸ் கண்டுபிடிச்சுட்டாங்க. இத எப்படி என்ன சொல்லி சமாளிக்கிறது? அப்படின்னு ரோகிணி யோசிக்க, உடனே முத்து கேட்குறாரு, "என்னப்பா லலம்மா, அவங்க எதுக்கு உங்க ஃபோட்டோவ வச்சிருக்கணும்? அது மட்டும் இல்லாம, நீங்க இங்க தான் தங்கியிருக்கீங்கன்ற ஆதாரமும் போலீஸ்க்கு கிடைச்சிருக்குன்னா, நீங்க தான் அப்ப இந்த அம்மாவோட பொண்ணா? கிறிஷோட அம்மாவா நீங்க? நீங்க தான் ஸ்கூல்லேருந்து கிறிஷ கூட்டிட்டு போனீங்களா? உண்மைய சொல்றீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்த போலீஸ் சொல்றாங்க, "இனியாவது உங்க அம்மாவ பொறுப்பா பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கோங்க. அவங்க எங்க போனாங்கன்னு தேடுறீங்கன்னா, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்ககிட்ட சொல்லாம வெளியில வந்திருப்பாங்க. நீங்க அவங்க பொண்ணு தானே நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே ரோகிணி, "சார் நான் பார்த்துக்கிறேன் சார். வேற எந்த பிரச்சனையும் இல்ல சார். கிளம்புங்க சார்." அப்படின்னு சொல்ல, இங்க பெரிய கடையோட ஓனர் மனோஜுக்கு மனைவியா இருக்கிறீங்க. இங்க நல்ல ஒரு குடும்பத்தோட மருமகளா இருக்கிறீங்க. அப்ப உங்க அம்மாவையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தானம்மா இருக்கு. என்னம்மா நீங்க? இப்படி உங்க அம்மா எங்க போனாங்கன்னு கூட தெரியாம, அவங்க எவ்வளோ வெளியில சாப்பிடாம, எங்க தங்குறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நல்ல வேளை நீங்க இங்க தான் தங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே இங்க கூப்பிட்டு வந்தோம். எங்களுக்கு நன்றி சொல்வீங்கன்னு பார்த்தா, நீங்க என்னடான்னா அழுதுகிட்டே நிக்கிறீங்க அப்படின்னு ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறாங்க போலீஸ். ரோகிணிக்கு எதுவுமே பதில் பேச முடியல. உடனே மனோஜ், "ரோகிணி என்ன நடக்குது இங்க? ஏற்கனவே கடையில நெறைய பிரச்சனை. பணத்த யாரோ எடுத்துட்டாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியாம இருந்தா, இப்ப என்ன இங்க கிறிஷோட பாட்டிய கூப்பிட்டு வந்து உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீயும் எதுவுமே பதில் பேசாம அமைதியா நிக்கிற." அப்படின்னு சொல்ல, "சரிம்மா, உங்க அம்மாவ நல்லா கவனிச்சுக்கங்க. நாங்க கிளம்புறோம்னு." அங்க வந்த போலீஸ் உதவி செஞ்சது மட்டும் இல்லாம உண்மையும் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப, விஜயா சொல்றாங்க, "என்னடி நடக்குது இங்க? இவங்க உன் அம்மாவா? அதனால தான் நீ இங்க தங்கியிருக்கிறதுனால இங்க கூப்பிட்டு வந்துட்டாங்களா? நீ எதுவுமே பேசாம இருக்கிறதுலே தெளிவா தெரியுது. இத்தன நாள் நீ ஏமாத்திட்டு இருந்திருக்க. எனக்கு அம்மாவே இல்ல, எனக்கு அப்பா இல்ல, எனக்கு சொந்தக்காரங்க இல்லன்னு என்னென்னவோ பொய் சொன்னியேடி. உன்ன நம்புனதுக்கு இப்படி அவமானப்படுத்தி ஏமாத்திட்டல. சொல்லுடி உண்மைய." அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனாவும், "அத்தை, இதுலயே உங்களுக்கு புரிய வேண்டாமா? கிறிஷோட பாட்டி தான் இங்க ரோகிணியோட அம்மா. அது மட்டும் இல்ல, கிறிஷோட அம்மா யாருன்னு புரியுதா? இந்த ரோகிணி தான்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவும், "கிறிஷோட பாட்டி பார்க்க ரொம்ப பாவமா இருக்காங்க. எப்ப சாப்பிட்டாங்கன்னு கூட தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கிறிஷோட பாட்டிக்கு சாப்பிட குடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் மெதுவா, "ரோகிணி, நான் இங்க வந்துட்டேனா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா, நீ வந்து என்ன நல்லா மாட்டி விட்டுட்ட." அப்படின்னு சொல்ல, அங்க எல்லாரும் நிக்கிறத ரோகிணியோட அம்மா கவனிக்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், "நீங்க எந்திரிக்க வேண்டாம்மா. நீங்க உட்காருங்க. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. எங்கம்மா தங்கியிருந்தீங்க? ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏம்மா சொல்லாம கிளம்பி போனீங்க?" அப்படின்னு கேட்க, "இல்லைங்க. யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம். யாரும் எனக்காக உதவி செய்யக்கூடாதுன்றதுக்காக எங்கேயாவது போயிரலாம்னு நினச்சேன்னு" சொல்ல, "சரிம்மா, உங்க பேரனை எங்க வீட்ல தங்க வச்சிருந்தோம்ல. நீங்க உங்க விருப்பத்துக்கு கிளம்பி போயிட்டீங்களே. உங்க பேரனோட நிலைமை என்னாகும்னு நீங்க யோசிக்க வேண்டாமா? அது மட்டும் இல்ல, தன்னுடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு மீனாவும், முத்துவும் அங்க இங்கேன்னு உங்கள தேடிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க கிளம்பி போனதுக்கப்புறம் நாங்க கஷ்டப்படுவோம்னு நீங்க யோசிக்கவே இல்லையா? என்னம்மா இது?" அப்படின்னு கேட்க, "என்ன மன்னிச்சிடுங்க. என் பேரன் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க ரோகிணி அமைதியா நிக்கிறாங்க. "அதான் உங்க பொண்ணு வந்து உங்க பேரன கூப்பிட்டு போனதா இங்க முத்து தான் வந்து சொன்னான். ஆனா உங்க பொண்ணே இந்த ரோகிணின்னு இப்பதாங்க எங்களுக்கு தெரிய வந்ததுன்னு" சொல்ல, ரோகிணி வந்து அழுதுகிட்டே தன்னுடைய அம்மாவ பார்க்க, இங்க ரோகிணியோட அம்மாவும், "என்ன சொல்றீங்கன்னு?" கேட்கும்போது, "உங்க பையில இருந்த ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சது. உங்கள கூப்பிட்டு வந்த போலீஸ் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ரோகிணி உங்க பொண்ணு தானம்மா? ஏன் நீங்க உண்மைய மறைச்சீங்க?" அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ரோகிணிய பார்த்துக்கிட்டே இருக்க, ரோகிணி எல்லார் முன்னாடியும் அழுதுகிட்டே நிக்கும்போது, "ரோகிணி, எதுக்குடி அழுகுற? இப்பயாவது உண்மைய சொல்லுடி கல்யாணி. இனியும் என் பேரன விட்டு நீ பிரிஞ்சு இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லும்போது, இங்க விஜயா சொல்றாங்க, "என்னது? உங்க பேரன விட்டு ரோகிணி பிரிஞ்சிருக்க கூடாதா? அப்ப உங்க பொண்ணு ரோகிணிய இங்கேருந்து அப்படியே கூட்டிட்டு போயிருங்க. நீங்கலாம் ஒத்துமையா ஒரே குடும்பமா இருக்கலாம். இப்படிப்பட்ட மருமக எங்க குடும்பத்துல இருக்கணுன்ற அவசியமே கிடையாது."
திட்டம் போட்டு உங்கள் பேரனை இங்கே விட்டுட்டு போனது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரனை நாங்களே பார்த்துப்போன்னு நினச்சிங்கல்ல. இந்த வீட்டுக்கு இந்த ரோகிணியே மருமக இல்லை. உங்கள் பேரனை நாங்கள் எதுக்கு பார்த்துக்கணும், நாங்கள் எதுக்கு ஏற்றுக்கணும், எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா முன்னாடியே ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. சொல்கிற பொய்யெல்லாம் சொல்லிட்டு போலீஸ் வந்து கேள்வி கேட்கும்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி நின்று நடித்து ஏமாத்தலான்னு பார்த்தியே, ஆதாரத்தை காமிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் தானே உன்னால் பதில் பேச முடியல. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை நம்பி உனக்காக பார்லர் ஆரம்பிக்க யாருக்கும் தெரியாமல் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். நீ பார்லரோட ஓனராக இருந்தால் எனக்கு நல்லது. என்ன தலைநிமிர வைப்ப, உன்னை எல்லாரும் பாராட்டுறதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு நினச்சேன். அது மட்டுமா, நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு உன்னை என் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டேயும் பாராட்டி பேசினேன். ஆனால் நீ என்னடானா, என்னால் உங்களுக்கு நிறைய பணம் வரும், மனோஜுக்கு நிறைய சொத்து வரும், மனோஜ் இதே மாதிரி நிறைய கடையெல்லாம் ஆரம்பித்து பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்ய போகிறான்னு சொல்லி சொல்லி ஏமாத்தினியடி. அதெல்லாம் நம்பி நான் ஏமாந்து நின்று தாண்டி இங்கே நடந்திருக்கு. மற்றபடி உன்னால் ஏதாவது நல்லது நடந்திருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணியும், என்ன மனோஜ், என்னால் நான் எந்த உதவியும் உனக்கு செய்யலையா? ஏன் நீ நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்த, உங்கள் அம்மா அப்பாவை உனக்கு கடை ஆரம்பித்து கொடுத்தாங்க, இல்லை அவங்களா உனக்கு பிஸ்னஸ் செய்ய உதவி செஞ்சாங்க? நான் தானே அந்த ஜீவாவை கண்டுபிடிச்சி ஜீவா கிட்டேருந்து உங்கள் அப்பாவோட பணத்தை வாங்கி நீ பிஸ்னஸ் ஆரம்பித்தாதான் உன் தம்பி முன்னாடியும் அந்த மீனா முன்னாடியும் நீ தலை நிமிர்ந்து நிற்பேன்னு உனக்கு உதவி செஞ்சது நான். புத்திசாலித்தனமாக அப்போ நான் யோசிக்கலனா நீ கடையோட ஓனராக இருப்பியா, இல்லை இவ்வளோ சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன சொன்ன, நீ என்ன உங்கள் அப்பாவா பணம் கொடுத்து மனோஜ் வந்து கடையை ஆரம்பித்தாரு? இல்லையே, உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ அந்த பணத்தை கொடுக்கல. ஏன் வீட்டுக்காரரோட பணத்தை வச்சு தாண்டி நீ கடையை ஆரம்பித்து கொடுத்த? இல்லை நீ சம்பாதிச்ச பணத்தை மனோஜுக்கு கொடுத்து பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தியா? என்னமோ பெருசாக உதவி செஞ்சேன்னு சொல்கிற, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். ஏன் வீட்டுக்காரருக்கு வர வேண்டிய பணத்தை எடுத்து மனோஜுக்கு செலவு செஞ்சுட்டு என்னவோ பெருசாக அவனுக்கு உதவி செஞ்ச மாதிரி சொல்கிறியே, நீ எல்லாம் உன்னை இனி சும்மா விடுவேன்னு நினச்சிட்ருக்கியா என்ன? உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு இங்கே போலீஸ் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்கல்ல, உன் அம்மாவை எதுக்கடி நாங்கள் பார்த்துக்கணும்? கூப்பிட்டு போய் அவங்கள நல்லபடியாக கவனிச்சிக்க. ஆனால் இந்த வீட்டு மருமகன்ற எண்ணம் உனக்கு என்றைக்கும் வரக்கூடாது. பொய்யா சொல்லி எங்களை நீ அவமானப்படுத்தின வரைக்கும் போதும்டி. இனியாவது உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்க. ஆனால் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேச, உடனே இங்கே முத்துவும் ஏற்கனவே மீனா சொல்லிக்கிட்டே இருந்தா, எப்படி நம்ம வீட்டில் நடக்க பிரச்சனையெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு கிறிஷை வந்து ஸ்கூலில் அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக கிறிஷோட அம்மா வெளியூரில் வேலை பார்க்க வாய்ப்பு இல்லை, அவங்க இங்கே எங்கேயோ தான் இருக்கிறாங்க போல். அதனால தான் கிறிஷ் நம்ம வீட்டில் இருந்ததை கூட கண்டுக்காமல் நம்மளை தேடி வராமல் இருந்திருக்கிறாங்கன்னு மீனா சந்தேகப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு இங்கே முத்து சொல்கிறாரு. அதுக்கூடனே மீனாவும், ஆமாம்மா, நான் உண்மையாகவே சந்தேகப்பட்டேன். ஆனால் கிறிஷோட அம்மா ரோகிணியாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினச்சேன். அப்போ கூட ரோகிணி யார்கிட்டேயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க, கிறிஷை நல்லா பார்த்துக்கன்னுட்டு. ஆனால் நான் போய் கேட்டதுக்கு அவங்க சரியாக பதில் பேசவே இல்லை. சொல்லப்போனால் கிறிஷை கூட இவங்க கூட்டிகிட்டு போய் ஏதோ தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து தங்க வச்சுருக்காங்க போல். எங்கே ரோகிணி கிறிஷ் இருக்கான் அப்படின்னு சொல்லி மீனா கேட்க, அமைதியாக நிற்கும் போது, சொல்லு கிறிஷை எங்கடி கூப்பிட்டு போனேன் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே முத்துவும், மீனா இப்படியெல்லாம் கேட்டால் இந்த பார்லர்லம்மா பதில் பேச மாட்டாங்க, இவங்கள போலீஸில் மாட்டி விட்டாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும் போல், நான் போலீஸை வர வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே ரோகிணி, வேண்டாம் முத்து வேண்டாம், அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க, என்னை இன்னும் அவமானப்படுத்திடாதீங்க முத்து, நான் உண்மையை சொல்லிடுறேன், கிறிஷ் வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ கிறிஷை எங்கே தங்க வச்சுருக்க? நீ எதுக்காக ஸ்கூலில் போய் பொய் சொல்லி கிறிஷை கூப்பிட்டு போனேன்? எதுக்காக இந்த உண்மையை எங்ககிட்ட மறைச்சி வச்சுருக்க? கிறிஷை எங்கே தங்க வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, கிறிஷ் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்க வச்சுருக்கேன், கிறிஷ் நல்லா தான் இருக்கான், நான் வந்து என்னை பற்றின உண்மை உங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சேன், அப்படியும் எங்கள் அம்மாவாலேயே நான் மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, போலீஸ் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி நான் மாட்டிக்க போகிறேன்னு அப்படின்னு சொல்ல, கிறிஷையும் ஒழுங்காக பார்த்துக்காம உங்கள் அம்மாவையும் கவனிக்காமல் இப்படி உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறியே, உன்னை என்னென்னு சொல்லன்னு எனக்கே தெரியலன்னு முத்து கோபமாக பேச, அண்ணாமலை சொல்கிறாரு, உன்னை நினச்சாலே ரொம்ப அசிங்கமாக இருக்கு ரோகிணி, நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து கொஞ்சமாவது திருந்தி இருக்கணும், மனோஜ் கூட நீ சந்தோஷமாக வாழணும்னு நீ செஞ்ச எல்லா தப்பையும், நீ சொன்ன எல்லா பொய்யவும் மன்னிச்சு உன்னை மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர வச்சேன் பற்றியா, அதுதான் என்னுடைய பெரிய தப்பு. இனிமேலும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். உன் அம்மாவை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு. ஆனால் உன்னால் கிறிஷுக்கோ இல்லை உன் அம்மாவுக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தது அவ்வளவுதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு.
உடனே விஜயாவும் இனி இந்த ரோகிணி கிட்ட எதுக்குங்க பேசணும்? அதான் நம்ம குடும்பத்தை நல்லா ஏமாத்திருக்கான்னு தெரிய வந்துருச்சே. இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. முத்து முதல்ல போலீஸை வர சொல்லு. ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சி என் பையன் மனோஜோட வாழ்க்கையில் இந்த ரோகிணி பிரச்சனை செஞ்சுட்டான்னு இந்த ரோகிணியை நான் சும்மா விட போகிறதில்லன்னு சொல்ல ரோகிணி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க. உடனே விஜயா பலார் பலார் பலார்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. என்னடி நடிச்சு ஏமாத்துறியா? செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அழுதுட்டேன்னா அப்படியே போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருவோன்னு நினச்சியா? நீ செஞ்சதெல்லாம் சாதாரண தப்பாடி அப்படின்னு விஜயா ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க. நான் அப்போவே நினச்சேன், யாரோ திட்டம் போட்டு தான் இங்கே கிறிஷ ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய உண்மையை நமக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாங்கன்னு. ஆனால் ரோகிணி தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ரோகிணி, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா பார்லரில் நல்லா சம்பாதிக்கிறீங்க, வருமானம் வருது, அதுக்குன்னு இப்படிலாம் பொய் சொல்லணுமா என்ன? உங்கள் பையனை கூட கவனிக்க முடியாமல், உங்கள் அம்மாவையும் பார்த்துக்க முடியாமல், இந்த வீட்டு மருமகளாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்த நீங்கள் பொய் சொல்லியிருக்கக்கூடாது. உண்மையை சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கணும். இப்படி தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிங்கன்னா நாங்கள் அவங்கள மன்னிச்சிருவோமா என்ன? அண்ணாமலை மாமா சொன்னது ரொம்ப சரிதான். இவ்வளோ பொய் சொன்ன நீங்கள் இனியும் இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் திருந்த மாட்டீங்க. உங்களை எப்படிங்க நம்பி இந்த வீட்டில் தங்க வைக்கிறது? மனோஜை கல்யாணம் பண்ணிக்க இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லியிருக்கீங்க. நான்லாம் நினச்சி கூட பார்க்கல ரோகிணி, இப்படி ஒரு வேலையை நீங்கள் செய்வீங்கன்னு. கிறிஷ ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு போயிருக்கீங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் வீட்டில் ஒன்றும் தெரியாத மாதிரியில் நின்றுட்டு இருந்தீங்க. முத்துவும் மீனாவும் இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போதெல்லாம் கிறிஷோட அம்மா தானே வந்து கிறிஷை கூப்பிட்டு போனாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் வேலையை பாருங்கன்னு மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் அந்த பேச்சு பேசுனீங்க. நீங்கள் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தானே. இப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்கல்ல அப்படின்னு ஸ்ருதியும் ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்க ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் மனோஜாவது என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும். நான் செஞ்ச பிரச்சனையாலையும் நான் சொன்ன பொய்யாலையும் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேன். மற்றவங்க என்னை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, மனோஜ் என்னை புரிஞ்சுக்கணும், எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு மனோஜ் கிட்ட ரோகிணி மன்னிப்பு கேட்குறாங்க.